அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு மீண்டும் நாம டிஎன்செட் யூஜிசி நெட் இங்கிலீஷ் கிளாஸஸை ரெஸ்யூம் பண்றோம். இன்றைக்கு வகுப்பு 24வது வகுப்பு. 23 வகுப்புகள் நல்லபடியா முடிச்சுட்டு வந்தோம், எந்த ஒரு இடையூறும் இல்லாம. ஆனா ஒரு அன்பார்ச்சுனேட் திங், ஒரு டெக்னிக்கல் எரர் நம்மளுடைய சேனல்ல வந்துருச்சுது. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு ஒரு 1 வீக் நம்ம வந்து கிளாஸஸே நம்ம வந்து கண்டக்ட் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு போயிடுச்சுது. மொத்தமா சோல் ரீதியா கேட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப துவண்டு போயிருந்த ஒரு வார காலகட்டம். திரும்பியும் நல்லபடியா நம்ம வந்து வகுப்பு ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு நியோ கிளாசிக்கல் பீரியட் பார்ட் 3 இன்னைக்கு போக போறோம். டிஃபோ, அடிசன், ஸ்டீல், இந்த 3 பேர் தான் நம்ம இன்னைக்கு கிளாஸுக்கு எடுத்துக்கிட்ட டாபிக். டேனியல் டிஃபோ, நாவலிஸ்ட். அப்புறம் அடிசன் அண்ட் ஸ்டீல் ஃபேமஸ் ஃபார் தேர் பீரியாடிக்கல் எஸ்ஸே. சரி, இது என்னங்கிறத நம்ம உள்ள கிளாஸ்க்குள்ள போய் பார்த்துக்கலாம். பிஃபோர் என்டரிங் இன்டு தி கிளாஸ், இந்த ஒரு வாரத்துல என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு கன்வே பண்றேன். உங்களுக்கு கூட இதை என்னை விட பெட்டர் ஐடியாஸ் இதுல இருந்ததுன்னா எனக்கு நீங்க அதை கூட சஜஸ்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஏன் இந்த பிரச்சனைகள் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. நிறைய பேர் இதான் கேட்டுட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் எப்ப போடுவீங்க. குறிப்பா வந்து கடைசி ஒரு 3-4 நாட்களுக்கான வீடியோவை காணும், சரியா? அப்படியே அமுங்கிடுச்சுது, என்ன ஆகுதுன்னு தெரியல. அப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் அந்த 23வது வகுப்பு இல்ல 22வது வகுப்புல தான் நான் பாக்குறேன். என்ன அப்படின்னா, நம்ம வீடியோவுடைய பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு மெனு பார் இருக்கும். எங்களுக்கு அந்த யூடியூப்ல வந்து ஒரு மெனு பார் இருக்கும். அதுல வந்து நீங்க அந்த எல்லா யூடியூப் வீடியோ பக்கத்துலயும் இருக்கும். நீங்க வந்து அதை என்ன பண்ணலாம்னா, யூ கேன் ரிப்போர்ட் டு த யூடியூப் ப்ரோக்ராம். யூடியூப் உன்னுடைய தலைமையகத்துக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம் இங்க இருந்துகிட்டே. அதாவது எதெல்லாம் நீங்க பண்ணலாம் அப்படின்னா, இப்ப ஏதாவது ஒரு விரும்பத்தகாத வீடியோஸ் ஏதாவது போட்டிருந்தாலோ, ஒரு ஒரு பிளட் ஷெட், டிராஜிக்கான ஏதாவது இருந்தா, வயலண்ட் கண்டென்ட் இருக்குது, செக்ஷுவல் அபியூஸ் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ரிப்போர்ட் அடிக்கலாம். அந்த வீடியோவை நம்ம அதை க்ளோஸ் பண்றதுக்காக ரெக்கமெண்ட் பண்றோம், சரிங்களா? நம்ம வீடியோவை சிலர் அப்படி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அல்லது ஒரு காப்பி ரைட் ஸ்ட்ரைக்கும் நமக்கு வந்து விழுந்து கிடக்குது. என்ன அப்படின்னா, நம்ம இப்ப போடுறோம் இல்லைங்களா, இந்த கண்டென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, as per நம்மளுடைய ரிசர்ச் மெத்தடாலஜி நம்ம படிப்போம் 10வது யூனிட். அதுல எது பிளேஜரிசம், எது பிளேஜரிசம் இல்லை அப்படிங்கிறதுக்கு நமக்கு இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஒரு சோர்சஸ் கொடுக்குறேன். இவ்வளவு நாள் நிறைய கிளாஸஸ்ல நிறைய சோர்சஸ் கொடுத்துட்டு இருக்கேன், போட்டோஸ் காமிப்பேன். ஒருவேளை அதுல ஸ்ட்ரைக் விழுந்திருக்கலாம். ஆனா நம்மள மாதிரியே கிளாஸஸ் நிறைய அகாடமிஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, இப்போ நான் பேர் சொல்ல விரும்பாத நிறைய அகாடமிஸ் என்ன பண்றாங்கன்னா, டே 1, டே 2, டே 3 அப்படிங்கிற மாதிரி கிளாஸஸ் அவங்களும் கொண்டு வர்றாங்க. நம்ம 24வது கிளாஸ்ல இருக்கிறோம், அவங்க இப்போதான் 7வது கிளாஸுக்கே வந்திருக்காங்க. நேற்றைய தினம் அந்த பர்டிகுலர் அகாடமி 6வது அல்லது 7வது கிளாஸ் வந்திருக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் கமர்ஷியலா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதை நம்ம எனேபிள் டு ஆல் த பீப்புள். நம்ம வந்து இதை வந்து எதையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. ஓகே, ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிலை என்ன அப்படின்னா, வி ஹாவ் கமர்ஷியல் திங்ஸும் நாம வச்சிருக்கிறோம், சரியா? நம்மளுடைய சர்வீஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மளுடைய ப்ரொஃபஷன், என்னுடைய ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீச்சிங், சரிங்களா? டீச்சிங்ல நான் ஐ கோ வித் என்னுடைய மெயின் ப்ரொஃபஷனே வந்து இந்த கோச்சிங் கிளாஸஸ் தான், சரிங்களா? எஸ்பெஷலி ஃபார் டிஆர்பி, ஃபார் யூஜிசி அண்ட் டிஎன்பிசி கிளாஸஸ். அந்த வகையில இது எனக்கு ப்ரொஃபஷனும் கூட. சேம் டைம் அந்த ப்ரொஃபஷன்ல எனக்கு இதுல ஒரு சர்வீஸ் கொடுக்க முடிஞ்சதுனாலதான் இந்த செட்டை வந்து நான் இந்த வாட்டி எல்லாருக்கும் ஈக்குவல் டு எல்லாருமே நீங்க பாக்குற அளவுல வந்து அதை எனேபிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே, இது ஒரு பிரச்சனை. ஏன்னா மற்றவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு அது பொழப்பு. அதனால இதை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது யாருங்கிறத நம்மளால சொல்ல முடியாது, ஓகேங்களா? நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கீங்க, மிரு, யோககுமார், கவிதா, முருகானந்தம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. வாட்ஸ்அப்ல தனியா வந்து நீங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை கொடுத்தேன், சிலருக்கு கொடுக்க முடியல, நிறைய இருக்குது, சரிங்களா? சாரி. எல்லாருக்குமான காமன் மெசேஜ் இதுதான். முடிஞ்ச வரைக்கும் நான் என்னால முடிஞ்ச சர்வீஸை இதுல கொடுத்துட்டே இருப்பேன். நீங்க இந்த வாட்டி நிறையவே பெய்டு வெர்ஷன்லயும் நம்ம கிட்ட இருக்கிறீங்க. செட்டுக்கு பெய்டு வெர்ஷன், ஏன்னா இந்த செட் கிராஷ் கோர்ஸ் பொறுத்தவரையும் நாங்க இந்த வாட்டி 5000 rupees சார்ஜ் நம்ம பண்ணியிருந்தோம், சரிங்களா? நிறைய பேர் பண்ணியிருந்தோம். பட் நான் டிசைடட் அந்த 4000 rupeesல நீங்க டெஸ்ட் பேட்ச்ல இருந்தீங்கன்னா அந்த 1000 rupees மட்டும் தான் உங்களுக்கு நம்ம வந்து எடுத்துப்போம். செட் பேட்ச் பொறுத்தவரையிலையும் மீதி 4000 rupees உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துருவேன், சரிங்களா? டோன்ட் வரி. நீங்க எப்படி ஜிபே பண்ணீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ஜிபேல வந்து 4000 rupees திரும்பி உங்களுக்கு வந்துடும். பாதி பேருக்கு அனுப்பிட்டேன், சரிங்களா? பாதி பேருக்கு அனுப்பிட்டேன். டிரான்சாக்ஷன் லிமிட் இருக்கிறனால
நமக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆக ஓகோன்னு வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி பில்லு அந்த மாதிரி எதுவுமே நம்ம இதுல இல்லை. நம்ம அகாடமிக்ஸ் ஒன் மேன் ஆர்மி அப்படிங்கிறதுனால நான் தான் எடிட்டரு, நான் தான் கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், நான் தான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும், டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறேன் நான் தான். அதனால டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும் என்ன அப்படின்னா 1000 rupees மட்டும் நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம். அதுவும் ஓரளவுக்கு நல்லபடியாக கொடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். கிளாஸஸ் பொறுத்தவரை இந்த வாட்டி எல்லாருக்கும் அந்த சர்வீஸ் டு த சொசைட்டி நம்ம கண்டிப்பா நான் அதை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுனால செலக்டா நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் நம்ம இதுல பெய்டு வெர்ஷன்ல இருக்கிறாங்க. எல்லாருக்கும் மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 15 மெம்பர்ஸ் நான் திருப்பி கொடுத்துட்டேன். ஓகேங்களா, 4000 rupees உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. மீதி உள்ளவங்களுக்கு வித்தின் 2 or 3 daysல உங்களுக்கு அந்த 4000 rupees வந்துடும். மென்ஷன் பண்ணி அனுப்பிடுவேன். 1000 rupees ஒன்லி ஃபார் நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் நீங்க தனியா இருக்கிறீங்க, அந்த பேட்சுக்காக மட்டும்தான் நான் உள்ள வந்து அந்த பேமெண்ட்டை வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா, மற்றபடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிஜிடிஆர்பி பாலிடிஆர்பியில வி கலெக்ட் ஃபீ. நம்ம வந்து அதை ஓப்பனா சொல்ல வேண்டியது, இட்ஸ் மை ப்ரொஃபஷன், ஐ கலெக்ட் ஃபீ. பணம் வந்து வசூல் பண்ணி தான் அந்த கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்றோம். ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நியாயமான அமௌண்ட்டை வாங்கிட்டு கண்டக்ட் பண்றோம். அதுலயும் ஐ கொஞ்ச நேரம் பேசும்போது நமக்கு தெரியும் அவங்க சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது. உங்களுக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுன்னா ஓகே, நீங்களும் கீழே இருந்து தான் மேலே வர்றீங்க, கண்டிப்பா என்னால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், நான் வந்து மேலே போயிருவேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க எந்த தயக்கமும் பட வேண்டாம். நீங்க பிஜிடிஆர்பியோ பாலிடிஆர்பியோ அந்தந்த கிளாஸுகள் நம்ம போடும்போது நீங்க பணத்தை பத்தி எந்த கவலையும் படாதீங்க. நீங்க உழைப்பதற்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னா, சார் நான் 100ல 200% கொடுத்து நான் படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்னா, நீங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க. பேட்சஸ் போடும்போது யூ கேன் நீங்களும் கிளாஸ்க்குள்ள இருக்கலாம். சரிங்களா, பணத்தை பத்தி நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். நீங்க நல்லா படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க, முழு உழைப்பை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்னால என்ன முடியுமோ என்னுடைய அறிவுக்கு எட்டின விதத்துல நான் உங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு ரெடியா. ஓகேங்களா, சரி இருக்குது உங்கள்ட்ட சார் என்கிட்ட சஃபிஷியண்டா இருக்குது, ஓரளவுக்கு நான் நல்லபடியா இருக்கிறேன்னா நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ண போறீங்கன்னா யூ கேன் பே த அமௌண்ட் அண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஸ்பெஷலி விமன்லயே இருக்கிறாங்க, மென்லயே இருக்கிறாங்க. மென்னை பொறுத்தவரையிலையும் பாத்தீங்க அப்படின்னா 30-34 இயர்ஸ் ஆயிடுச்சு நிறைய பேர் கால் பண்ணக்கூடியவங்க. ஏன்னா என்னுடைய ஏஜ் அந்த ஏஜ்ல தான் நானும் இருக்கிறேன். 30-34 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேரிட் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது, ஆனா இன்னும் நாம மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எக்கனாமிக்கலா நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கிளாஸஸ் பொறுத்தவரையிலையும் கண்டிப்பா 100% நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன்ப்பா. பெரிய ஃப்ரெண்ட்ஸ் தான், எனக்கு அண்ணன்மார்களோ இல்ல சகோதரிமார்களோ தான் இருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். நீங்க அதுக்கான டைமிங் மட்டும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா அப்படிங்கறத யோசிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்களா, வர பிஜிடிஆர்பிலையோ இல்ல யூஜிடிஆர்பியோ இல்ல வந்து பாலிடெக்னிக் டிஆர்பிலையோ கிளாஸஸ் நம்ம பேட்ச் போடும்போது நீங்க அந்த டைம்ல உங்களுடைய தேவைகளை சொல்லி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. ஆனா ஒரே கண்டிஷன், நீங்க 100% இல்ல 200% நீங்க படிச்சாகணும். சரிங்களா, எனக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபீ என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட். ஓகே, பாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சர்டிபிகேட் மட்டும் தான் எனக்கு தேவைப்படக்கூடியதா ஒரு விஷயமாக இருக்கும். என்னுடைய ப்ரொஃபஷனை வச்சு நான் எப்படியாவது வாழ்ந்துக்கிறேன், ஒன்றும் நீங்க பிரச்சனை இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட்டை மட்டும் கொடுங்க, தட் மை மெயின் ஃபீ. அதுதான் என்னுடைய ஃபீ. இப்போ செட்டுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்கன்னா நல்லபடியா படிச்சு ஸ்கோர் பண்ணுங்க. செட் சர்டிபிகேட்டை வந்து அன்னைக்கு அனுப்புனீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ₹1 கோடி கொடுத்ததுக்கான ஒரு சமானம். சரி, நான் ரொம்ப பேசிட்டோம். சரியா, அப்போ கிளாஸஸ் பொறுத்தவரையிலையும் இந்த பிரச்சனை. இனி தொடர்ந்து கிளாஸஸ் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்கறது பாக்குறேன். எனக்கும் வேலை இருக்குது, முடிச்சுட்டு கண்டிப்பா உங்களுக்கான வகுப்புகளையும் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன்ப்பா. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு 22nd கிளாஸ் ஆர் 23rd கிளாஸ் ஏதோ ஒரு கிளாஸ் மட்டும் அப்லோட் ஆகல, இது வரைக்கும் வரல, திருப்பி கொடுக்கல. மீதி எல்லாத்தையும் நான் முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணி உங்களுக்கு திரும்ப ரீ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா, அப்படியே ரிசீவ் பண்ணிக்கலாம், நீங்க கிளாஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் ஒன் மோர் சஜஷன். இன்னொரு இஷ்யூ என்ன அப்படின்னா, இந்த நேம் பரஷு ஈலிட் அப்படிங்கிற நேம், இதனுடைய பெயர் காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். பரஷு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பரஷுராம், அதுல இருந்து தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதாவது 2 நேம் நான் சேனல் ஆரம்பிக்கும் போது எடுத்த 2 டீச்சர்ஸ்னுடைய நேம். நம்ம ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருந்து ஒரு எஜுகேஷன் சம்பந்தமான ஒரு வீடியோ போட போறோம் அப்படிங்கிறதுனால துரோணா ஆர் பரஷு அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். வேற எதுவும் எனக்கு அந்த டைம்ல வரல. அது இந்த அளவுக்கு இந்த யூடியூப் சேனல் மூலமா நம்ம இத்தனை பேர்கிட்ட பேசுவோங்கிறது எனக்கு தெரியாது. அப்ப எடுத்துக்கிட்டேன் பரஷு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிதான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஒரு பேரும் ஒரு பிரச்சனையில இருக்குது. வேற யாரும் இந்த பேருக்கு உரிமை எல்லாம் கொண்டாடல. அதனால என்னது ஐ ஹேட் அன் ஐடியா, இது முடியுமான்னு தெரியல.
ப்ராக்டிக்கலா இந்த அளவுக்கு நான் டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அறிவாளியான ஆள் கிடையாது. இந்த யூடியூப், இந்த வெப்சைட் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப அளவு தெரியாது. அப்போ இதை சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு முயற்சி இருக்குது. ஏன்னா இதனாலையும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ ஈவன் தோ ஐ பிலாங்ஸ் டு அ பர்டிகுலர் ரிலீஜியன், பர்டிகுலர் ஃபைத், பட் எல்லாருக்கும் ஓரளவுக்கு நம்ம காமனாக தான் நம்ம ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐ நீட் அ காமன் நேம். ஓகேங்களா? ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட இருந்து அந்த நேம்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். சஜஸ்ட் ஃபியூ நேம் ரிலேட்டட் டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ரொம்ப வந்து ஆக ஓக அமெரிக்கா பிரிட்டிஷ் அப்படியெல்லாம் போய் நேம் வேண்டாம். நம்ம மக்களுக்கு தெரியக்கூடிய அளவுல, ஈஸியா ரீச் ஆகக்கூடிய அளவுல, ரொம்ப பயன்படுத்தாத நேம்ஸ். ஓகேங்களா? அதனால அந்த மாதிரி நேம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க. ரிலேட்டட் டு ஏதாவது அகாடமி அப்படிங்கிற மாதிரி வைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். பரஷு அகாடமி அதெல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஓகே, ஒரு ஏதாவது அஸ் அ ஃப்ரெண்ட் நீங்க வந்து எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த நேம்ஸ் ஏதாவது கிடைச்சது அப்படின்னா நல்லபடியா இருக்கக்கூடிய அகாடமி நேம்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். இப்போ ஸ்ட்ரைட் நம்ம கிளாஸ் போய் டேனியல் டீஃபோ. ஓகே, டேனியல் டீஃபோ 1660 to 1731 பா. 1660 to 1731. அட்வென்ச்சர் நாவல் ரைட்டர். முதல்ல சொன்ன டீஃபோ பாத்தீங்கன்னா பியூரான நாவல் ரைட்டர். அட்வென்ச்சர் அதாவது டிராவலா எழுதக்கூடிய ஒரு ஆள். அட்வென்ச்சர்னா அங்க போன காடு மலை பெருங்கடல் எல்லாம் தாண்டணும். லைஃப் ஆஃப் பை அப்படிங்கிற ஒரு ஒர்க் பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஒரு படம் இருக்குது. யாருடைய ஒர்க்குப்பா லைஃப் ஆஃப் பை? கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க இந்த ஒர்க்கை. சரிங்களா? லைஃப் ஆஃப் பை. அவருடைய பேர் வந்து ஒயில ஆரம்பிக்கும். ட்ரை டு ஆன்சர். ஒயில ஆரம்பிக்கும். லைஃப் ஆஃப் பை ரொம்ப அட்வென்ச்சரான இருக்கும். ஒரு ஒரு பெருங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா சர்வைவல் யாரு? இப்போ எலி, அப்புறம் பூனை, அப்புறம் பூனைக்கு ஆபத்தான ஒரு ரைவல், அதுக்கு அடுத்தது மனுஷன், மனுஷனுக்கு மேல ஒரு டைகர், இப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஒரு ஒரு உணவு சங்கிலி இருக்கும் பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் அது. ட்ரை டு ஆன்சர். லைஃப் ஆஃப் பை. அதுக்கு ஒரு மூவியே இருக்கு, தயவு செய்து பாருங்க. ஓகே, இங்க பாருங்க அட்வென்ச்சர் நாவல். டேனியல் டீஃபோ உடையது எல்லா நாவலுமே அட்வென்ச்சரா இருக்கும். ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப சுத்திக்க வேண்டாம், ராபின்சன் குரூசோ. ஓகே, ராபின்சன் குரூசோ. தயவு செய்து இது நாவல் கிடைச்சுன்னா அழகாக படிச்சிருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இவரை பாருங்க, பைனியர் ஆஃப் எக்கனாமிக் ஜேர்னலிசம். பொருளாதார ஜேர்னலிசத்துக்கு இவர் ஒரு முன்னோடியாக இருந்தார். இவருடைய உண்மையான பேர் பாருங்க, டேனியல் போ. அவருடைய குடும்ப பேர். ஓகே, டேனியல் போ. He joined Monmouth Rebellion. அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக, அதாவது பாருங்க, he was an anti Jacobite. ஜேம்ஸ் செகண்டுக்கு எதிராக இருந்தார். அதனாலேயே பிடிச்சி என்ன பண்ணாங்க, ஜெயிலுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் அவருக்கு மன்னிப்பு கிடைச்சிச்சு. ஓகே, he was released. பாருங்க அடுத்தது, he was arrested for debts of 700 pound. இது பவுண்டா ஷில்லிங்கா அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. ஜான் கெயினுடைய ஒரு ஒர்க். இந்த பிரச்சனையில இருந்தா நம்ம வீடியோஸ் எல்லாம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சது. ஜான் கே அவருடைய ஒர்க் 22வது வகுப்பு 23வது வகுப்புலயே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இல்ல 21வது வகுப்பு. அதுல வந்து வாட் டிட் யூ அப்படிங்கிறதுக்கு போல ஐ ஸ்பெல் இட் வாட் வுட் யூ அப்படின்னு நான் ஸ்பெல் பண்ணிட்டேன். பட் ஐ கரெக்டட் இட். ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சார் நீங்க ஸ்பெல் பண்ணது தப்பு, அது வாட் வுட்னு ஸ்பெல் பண்ண வேண்டாம், வாட் டிட் யூ அப்படின்னு ஸ்பெல் பண்ணிருங்க அப்படின்னாங்க. ஐ கரெக்ட் இட். நான் கரெக்ட் பண்ணி அதை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துட்டேன். ஓகே, 36வது நிமிஷத்துல அந்த ஜான் கே உடைய ரெஃபரன்ஸ் நம்ம சொல்றோம். இதுல வாட் வுட் யூ அப்படின்னு நான் ஸ்பெல் பண்ணிட்டேன். 2-3 வாட்டி ஸ்பெல் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து வாட் டிட் யூன்னு மாத்திக்கங்க சார்னாங்க. எஸ், ஐ தேங்க் ஹிம். அப்புறம் நான் அதை மாத்திட்டேன். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்தா நமக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ இது பவுண்டா ஷில்லிங் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 700. இதனால அவரை தூக்கி என்ன பண்ணாங்க, ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. இவருடைய பப்ளிகேஷன், முக்கியமான ஒரு பப்ளிகேஷன் பாருங்க, an essay upon projects. an essay upon projects is related to economic journalism. அதனாலதான் இவரை வந்து pioneer of economic journalism அப்படின்னு அழைக்கிறோம். சரியா? a series of proposal for social and economic improvement. 1697 இது வெளிவருது. 1697. இவருக்கு ஒரு 37 வயசு. பொருளாதாரம் பத்தி தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு வயசு. இவருடைய ஒரு மைனர் போயம் தான். இங்க வேணா நம்ம சக்சஸ்ஃபுல் போயம் சொல்லியிருக்கோம். ஒரு மைனர் போயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த ட்ரூ பார்ன் இங்கிலீஷ் மென்.
த ட்ரூ பார்ன் இங்கிலீஷ்மேன். அந்த மன்னனை பத்தி சொல்றான், அவன் தான் ட்ரூ பார்ன் இங்கிலீஷ்மேன், உண்மையான இந்தியன், உண்மையான இங்கிலீஷ்மேன் அப்படிங்கிற மாதிரி. ட்ரூ பார்ன், ஒரு இங்கிலீஷ்மேன் பிறந்தவன்டா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அப்புறம் பாருங்க த ஸ்ட்ரோம் 1704. It had a cones of the tempest. Okay, the stroke. His periodical, நான் ஏற்கனவே சொன்னேன் அடிசன் அண்ட் ஸ்டீல் நம்ம பார்க்க போறோம். அடிசன் அண்ட் ஸ்டீல் ஃபேமஸ் ஃபார் தேர் பீரியாடிக்கல் எஸ்ஸே. ஓகே, பீரியாடிக்கல்னா அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லப்பா. பீரியட் அப்படின்னா என்னது, ஒரு காலகட்டம். பீரியாடிக்கல் அப்படின்னா காலந்தோறும் வரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து இப்போ டெய்லி தினசரி நாளிதழ்கள் பார்த்துட்டு இல்லைங்களா. இப்போ 2K, நீங்க 2K சார்ந்தவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பீரியாடிக்கல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. 90s கிட்ஸ்க்கு அல்லது 80s பிறந்தவங்களுக்கு இது நல்லா தெரியும். அப்படின்னா முந்தைய காலகட்டத்தில் இந்த மொபைல் அது இதெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. மொபைலினுடைய யூசேஜ் கிடையாது, லேப்டாப் கிடையாது, டிவியில இந்த அளவுக்கு டிவி சேனல்ஸ் கிடையாது, இந்த அளவுக்கு நியூஸ் சேனல்ஸ் கிடையாது. அதிகபட்சம் ஏதாவது ஒரு கமர்ஷியல் டிவியில தான் நியூஸ் 7 மணிக்கு போடுவாங்க. அது ஒரு 10-15 நிமிஷத்துல முடிச்சிருவாங்க, இல்ல 1/2 hour அதிகபட்சம். இந்த 24/7 நியூஸ் சேனல்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. அதே மாதிரி நாடகங்கள், இந்த ரியாலிட்டி ஷோஸ் எதுவும் கிடையாது. கதை, கவிதை எதுவுமே அதுல பார்க்க முடியாது. நீங்க வந்து நாளிதழ்கள் மூலமா தான் பார்த்துக்க முடியும். அந்த குமுதம், குங்குமம், கல்கண்டு அப்படின்னு ஒரு பெரிய செட் ஆஃப் இது உண்டு. இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா பொலிட்டிக்கல் மேகசின்ஸ் தான் வருது. நக்கீரன் பொலிட்டிக்கல் மேகசின், துக்ளக் பொலிட்டிக்கல் மேகசின், அப்படித்தான் வருது. இப்போ ஒரு கமர்ஷியலா நீங்க ஒரு கதை படிக்கிறதுக்கு ஏதாவது மேகசின்ஸ் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்ல. தமிழ்ல நல்லபடியா பாருங்க, இல்ல. முன்னாடி ராணி அப்படின்னு ஒரு இதழ் வரும் தமிழ்ல, குங்குமம், குமுதம், ஆனந்த விகடன், அவள் விகடன். இப்ப எல்லாம் விகடன் பாத்தீங்கன்னா அவார்டுன்னு நீங்க யூடியூப் சேனல்ஸ்ல பார்த்தா அவார்டு, விகடன் அவார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் டிஜிட்டலைஸ்டா மாறிட்டாங்க. ஆனா அந்த கால பீரியாடிக்கல் தான் மக்களுக்கு பயங்கர ஒரு என்டர்டைனிங்கான ஒரு விஷயம். அதுல ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். இப்போ ஆனந்த விகடன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொலிட்டிக்கல் பத்தி ஒரு சின்ன ஆர்டிக்கல் இருக்கும், சினிமா பத்தி இருக்கும், அப்புறம் பெண்களுக்குடைய பராமரிப்புகள், உடல் பராமரிப்பு, அப்புறம் மருத்துவ பராமரிப்புகள், இதை பத்தின குறிப்புகள் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த வகையில பீரியாடிக்கல் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்தது. ஸோ அதுல என்ன பண்ணாங்கன்னா லிட்ரேச்சரை, இலக்கியத்தை அதன் வழியாக கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்க முடியும் அப்படின்னு நினைச்சவங்க இந்த அடிசன் அண்ட் ஸ்டீல். இந்த காலகட்டம் தான் ஏஜ் ஆஃப் ரீசன். ஸோ இந்த பீரியாடிக்கல் ரொம்ப ஃபேமஸா சொல்லப்பட்டது. இந்த அடிசன் அண்ட் ஸ்டீல் நம்ம பார்க்க போறோம். அவங்க கிட்ட இருந்த நிறைய ஜேர்னல்ஸ் இருக்குது அவங்க கிட்ட, ஸ்டாட்லர், ஸ்பெக்டேட்டர், கார்டியன். இது மூலமாக 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு பீரியாடிக்கல்ல எழுதுவாங்க. ஒருத்தன் ஒரு கட்டுரை எழுதுவான், இன்னொரு கட்டுரை எழுதுவான். அதன் மூலமாக மக்களுக்கு எல்லா சிந்தனைகளையும் கொண்டு சேர்ந்தாங்க. இன்னைக்கு அஸ் அ ஸ்டூடெண்ட் நம்ம இதை படிக்கும்போது பயங்கர கடுப்பாகும். இப்போ நீங்க பிஜிடிஆர்பியோ பாலிடிஆர்பியோ ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அடிசன் அண்ட் ஸ்டீலோடைய எஸ்ஏஸ் இருந்தா ரொம்ப கடுப்பாகி போயிடும். ஏன்னா நமக்கு ரொம்ப வெறுப்பு தட்டிடுவது, அது பழைய ட்ரெண்ட். ஓகே ஃபைன், இங்க டிஃபோ பார்த்துருவோம். செட்டப் இஸ் பீரியாடிக்கல் த ரிவ்யூ ஆஃப் த அஃபேர் ஆஃப் ஃபிராங்க் அப்படிங்கிற பேர்ல ஒரு பீரியாடிக்கல் எப்பத்துல இருந்து எப்போ வரைக்கும் 1704 இருந்து 13 வரைக்கும் அதை ரன் ஆகுது. இது பாருங்க 3 times a week, ஒரு வாரத்துக்கு 3 முறை வெளிவரும். இப்ப இந்த ராணி அப்படின்னு நான் ஒரு இது சொன்னேன், உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன், அது வாரத்துக்கு ஒருக்க வரும். இங்கிலீஷ்ல ஒரு இருக்கு த வீக், ஒர்க்குக்கு பேரு அந்த இதுக்கு பேர் என்னது, பீரியாடிக்கல் பேர் என்னது த வீக். ஆனா மாசத்துக்கு ஒருக்க தான் வரும், மாசத்துக்கு 2 வாட்டி தான் வந்தது அப்போ. சரிங்களா, பேர் மட்டும் இருந்து த வீக்னு வச்சுக்கிட்டாங்க. மலையாளத்துல பாத்தீங்கன்னா வீக்லி, மலையாள மனோரமாவுடைய ஒரு பீரியாடிக்கல் பேர் வந்து வீக்லி அப்படின்னு வந்தது. வாரத்துக்கு ஒருக்க வரும், செவ்வாய்க்கிழமை மட்டும் வரும். ஓகே, இது ஞாபகம் இருக்குதான்னு ஒன்றும் தட்டி பாருங்களேன். 80s 90s உள்ளவங்க அவருடைய ஒரு பேம்லெட் பாருங்க, entitled A True Relation of the Version of One Mrs. Wheel the next day after death to one Mrs. Borgrave at the Canterbury 8th September 1705. அந்த அடிக்கு இருக்கு, டைட்டில் மட்டும் ரொம்ப பெருசா இருக்குது. நீங்க ராபின்சன் க்ரூசோ அவருடைய ஃபேமஸான ஒர்க் நான் இன்னைக்கு உங்களுக்கு நீங்க பார்க்க தான் போறீங்க. அவருடைய ஃபுல் டைட்டில் பாருங்க, ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே, அடுத்தது he was prosecuted for his pamphlet. கடுப்பேத்துறாங்க மயிலாடு அப்படிங்கிற சிச்சுவேஷன். ஓகே, இவரை வந்து சத்தம் போடுறாங்க, இதனால பிரச்சனை அப்படின்னு. The shortest way with the dissenters or proposal for the establishment of the church. ரிலீஜன்ல கை வைக்கிறார், அதனால கொஞ்சம் வாங்கியும் கட்டுறாரு. ஓகே, he also written the history of the Union of Great Britain. Please make note of it. History of the Union of the Great Britain.
in 1709. He was against James the second. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல என்ன அனௌன்ஸ் பண்ணுவாரு, ஐ எம் த கிங் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அனௌன்ஸ் பண்றாரு. இப்ப வர்றது ஜேம்ஸ் தி செகண்டுக்கு இவர் அகேன்ஸ்டா இருக்கிறாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1703ல தலைவர் வெளியே வர்றாரு. பப்ளிஷ்ட் a periodical called the Review. Please make note of it, Review. இது தொடக்கத்துல வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்தது, அப்புறம் 3 வாட்டி வந்தது. 3 முறை வாரத்துக்கு வரும். இப்போ திங்கள் வந்ததுன்னா புதன்கிழமை வரும், அப்புறம் வெள்ளிக்கிழமை வரும், அந்த மாதிரி. டிஃபோக்கு ஏகப்பட்ட புனை பெயர்கள் இருக்குது. சும்மா ஒரு சோர்ஸ்ல சொல்றாங்க 198 பென் நேம்ஸ் அவர்கிட்ட இருக்குதான், புனை பெயர்கள். அதுல லெஸ்லி ஸ்டீஃபன் அப்படிங்கிறவரு டிஃபோ பத்தி என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு கிரிட்டிக். Defoe gave his stories an air of reality and convinced his readers of their authenticity. That is why they are appropriately called fictitious biography or history minus the facts. என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஃபோ எழுதுறது கற்பனையான கதை தான், ஆனா அந்த கற்பனையில ஒரு நிஜத்தை கொடுப்பாரு. பயோகிராபி அப்படின்னா என்னமா, நடந்தது அப்படியே எடுத்து எழுதுறது. இவர் என்ன சொல்றாங்கன்னா ஃபிக்ஷியஸ் பயோகிராஃபியா, நடந்தது மாதிரியே எழுதுவாராம். ராபின்சன் குரூசோ நல்லா படிங்க, தயவு செய்து படிங்க. ஒன் ஆஃப் த பைனியர் ஆஃப் நாவல்ஸ். அந்த நாவலே ஒரு முன்னோடி மற்ற நாவல்களுக்கு. கற்பனையா தான் அது இருக்கும், ஆனா அப்படியே நடந்தது மாதிரியே இருக்கும், சரிங்களா? அந்த அளவுக்கு தத்ரூபமா நாவல் எழுதக்கூடியவர். He is called the poet laureate of market economy. திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குது. முதல்ல பயனியர் அப்படிங்கிறத பார்த்தோம், இப்போ poet laureate of market economy. அவருடைய மேஜர் ஒர்க் பாருங்க. The family instructor, letters written by a Turkish spy, a journal of plague year. இந்த ஹைலைட் பண்ண எல்லாத்துக்கும் தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் என்ன படிங்க, சம்மரி படிச்சுங்கம்மா. Colonel Jake, Mall Planters, Rosanna, the Fortunate Mr. Robinson Crusoe available in Polytechnic TRB. ஞாபகம் வச்சுக்கோங்க, Polytechnic TRB ல Robinson Crusoe அவைலபிளா இருக்கிறாரு. ஓகே, தென் ஸ்ட்ரைட் அவே ராபின்சன் குரூசோ போயிடுறோம். அதாவது தாய் தந்தையருடைய பேச்சை கேட்கலைன்னா என்ன நடக்கும், நம்ம எல்லாருக்கும் சேர்த்துன ஒரு கதை தான் இது. ஒண்ணு சொல் புத்தி இருக்கணும், இல்ல சுய புத்தி இருக்கணும், ரெண்டு இல்லைன்னா இப்படித்தான் போவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை தான் அது இந்த ராபின்சன் குரூசோ. 1719ல வந்து இது வெளிவருது. இது யாரால பப்ளிஷ் பண்ணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்லியம் டெய்லரா இருக்கலாம், சரிங்களா, இல்ல வாட் டெய்லரா இருக்கலாம். ஓகே, ஐ டிடன்ட் கெட் த சோர்ஸ், ப்ளீஸ் ட்ரை இட். விக்கிபீடியால பார்த்து தேடினீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய சோர்ஸ்ல இது கிடைக்கல, டபிள்யூ டெய்லர்னு நான் எழுதி வச்சிருப்பேன். ஓகேங்களா, ட்ரை டு கெட் இட். ஓகே, வில்லியம் ஆர் வாட் டெய்லரா இது இருக்கலாம். அதனாலதான் நான் இதை கரெக்டா குறிப்பா சொல்லிட்டேன். இது சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அப்புறம் பாருங்க, இட் இஸ் அன் எபிஸ்டோலரி கன்ஃபெக்ஷனல் டிடாக்டிக் இன் ஃபார்ம். ஓகேங்களா, இதை லிட்டரரி ஃபார்ம்ல எழுதி வச்சுக்கோங்க. எபிஸ்டோலரி அப்படின்னா என்ன, அதாவது அட்வென்ச்சரா இருக்குது, ஆனா அவருடைய தொடக்க காலகட்டத்திலிருந்து கடைசி காலகட்டம் வரைக்கும் சொல்றாங்க. முழுக்க முழுக்க அடுத்தது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது யாருக்கும் எதிர்பார்க்க முடியாத அளவுல நடக்குது. ஓகே, இட்ஸ் ஆல்சோ என் ஆட்டோபயோகிராஃபி. ஆனா எந்த கேரக்டரை வச்சு சொல்லிட்டாங்க, ராபின்சன் குரூசோ அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வச்சு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ இந்த ஸ்டோரி யாருடைய ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலெக்சாண்டர் செல்க்ரிக். அவர் தான் என்ன பண்றாருன்னா, இதே மாதிரி ஒரு வாயேஜ் போறாரு. அந்த வாயேஜ்ல அவருக்கு ஷிப் ரெக் ஆயிருது. அந்த ஷிப் ரெக் ஆனதுனால பசிபிக் ஐலாண்ட்ல அங்க ஒரு இடத்துல வந்து கொஞ்ச நாள் அங்க தங்குறாரு. கிட்டத்தட்ட பாருங்க 4 இயர்ஸ் அவர் அங்க வந்து தங்குறாரு. ஸ்காட்டிஷ் மேன். ஓகே, ஒரு ஸ்காட்லாண்டை சார்ந்த ஒரு மனிதர். அவர் அங்க தங்குறாரு. அவர் தங்கின அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சுட்டாரு அப்படின்னா, அந்த ஐலாண்டுக்கு, தீவுக்கு மாசாச்சிரா அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுட்டாரு. பின்னாள்ல இந்த நாவல் எழுதப்பட்ட பின்பு இந்த மாசாட்டெராக்கு என்ன பேர் வச்சிடறாங்கன்னா, ராபின்சன் குரூசோ ஐலாண்ட் அப்படின்னு பேர் வச்சிடறாங்க. ஏன், அந்த ஐலாண்டு, அந்த தீவை ரொம்ப பிரபலமாக்குனது யார் அப்படின்னா, நம்ம டீபோவுடைய இந்த நாவல் ராபின்சன் குரூசோ. இதனுடைய ஃபுல் டைட்டில் பார்த்துக்கங்க, த லைஃப் அண்ட் தி ஸ்ட்ரேஞ்ச். இதுல இருந்தே, இந்த தீல இருந்தே தொடங்குது பாருங்க டைட்டில்.
The life and strange surprising adventures of Robinson Crusoe, of short mariner who lived 8 and 20 years. 8 and 20னா 8 plus 20 அப்படின்னு அர்த்தம்ப்பா. இது ஓல்டு இங்கிலீஷ் ஸ்பெல். அப்ப எத்தனை வருஷம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டா என்னது, டைட்டிலே இருக்குது. 28 வருஷம் அவன் தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்க கடலுக்குள்ளேயே ஐலாண்டுக்குள்ளேயே இருந்திருக்கிறாரு. ஓகே, இதே மாதிரி இந்த 8 and 20 இப்படி ரிவர்ஸ் பண்ணி எழுதிருக்காங்க பாத்தீங்களா. இதே மாதிரி கேண்டபரி டேல்ஸ்லயும் ஒரு யூசேஜ் இருக்குதுப்பா. எத்தனை பில்கிரிம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9 and 20 பில்கிரிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு சாக்கர். 9 and 20 அப்ப எத்தனை பில்கிரிம்ஸ் மொத்தம் 29 அப்படின்னு. ஓகே, ஆனா 28 தான் அவர் சொல்லுவாரு, அவரோட சேர்த்து 29. ஓகே ஃபைன், இங்க வந்துருவோம். இப்போ 8 and 20 இயர்ஸ் 28 வருஷம், இங்க 29 பில்கிரிம். இது கேண்டபரி டேல்ஸ்ல. ஓகே, இப்போ 28 இயர்ஸ் எங்க இருந்தாரு, தனியா all alone in an uninhabited island on the coast of America near the mouth of the great river of Orinoco. Orinoco இத மென்ஷன் பண்ணி வைங்கம்மா. இதை ஒரு கேள்வியா கேட்பாங்க. இது என்னன்னு கூட கேட்கலாம். இது ரிவரா, ஒரு மனுஷனுடைய பேரா, என்ன வேணா கேட்கலாம். ஓகே, அப்படியே நீண்டு போகுது, பைரைட்ஸ் வரைக்கும் நீண்டு போகுது அந்த டைட்டில். பெரிய லாங் டைட்டில். நம்ம ஷார்ட்டா என்ன சொல்லுவோம், ராபின்சன் க்ரூசோ அப்படின்னு சொல்லிட்டு. க்ரூசோ அவருடைய ஃபேமிலி நேம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜெர்மன்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்குது. ருட்னேசர் அப்படிங்கிற மாதிரி பேரு. அவர் எங்க போறாரு அப்படின்னா குயின் டாக்ல இருந்து ஒரு கடல் பயணம் மேற்கொள்றாரு. எந்த வருஷம் அப்படிங்கிறத பாருங்க, 1651ல. அவங்க அம்மா அப்பா வந்து இப்ப லா படிடா அப்படின்றாங்க, இப்ப லா படிச்சு வக்கீல் ஆயிரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த க்ரூசோ வந்து கேட்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு அப்படியே ஊர் சுத்தணும், அப்படியே ஊர் சுத்துறதுக்கு கிளம்பிடுறாரு. The journey ends in disaster. ஒரு பேரழிவுல கொண்டு போய் அந்த ஜேர்னி விடுது. ஷிப் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பைரேட்ஸ்னால கைப்பற்றப்படுது. பைரேட்ஸ்னா கடற்கொள்ளையர்கள். நம்ம இப்ப சோமாலியா அதெல்லாம் கேள்விப்பட்டோம் அப்படிங்களா, அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு ஜெயிண்டான ஒரு ஆப்பிரிக்கன் நீக்ரோனால என்ன பண்ணப்படுது, அந்த கப்பல் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்படுது. அப்புறம் ஒரு 2 வருஷம் அங்கேயே இருக்கிறாரு தலைவர். அண்ட் ஹி எஸ்கேப் இன் a boat with a boy named ஜூரி. ஜூரியோட அங்கிருந்து தப்புறாரு. அந்த ஷிப் எங்க போகுது அப்படின்னா பிரேசில் நோக்கி போயிட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் அடுத்தது மீட் பண்றது என்னன்னா அமெரிக்கால இருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லேவ்ஸ் எல்லாம் கடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவர் போன கப்பல் என்ன ஆகுதுன்னா கப்பல் வந்து உடைஞ்சு போகுது, ஷிப்ரக் ஆகுது, ஸ்ட்ரோம்ல மாட்டிக்குது. அப்படியே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஐலாண்ட்ல போய் மாட்டிக்கிறாங்க, ஒரு தீவுல போய் மாட்டிக்கிறாங்க. அந்த ஐலாண்டினுடைய பேர் என்ன அப்படின்னா ஐலாண்ட் ஆஃப் டெஸ்பயர், இன்னும் நாசமா போகக்கூடிய தீவு அப்படின்னு அதான் அர்த்தம். அது எங்க இருக்குது அப்படின்னா நியர் த மவுத் ஆஃப் த ரிவர் ஒரோனோக்கோ இன் 1659. 51ல தொடங்குறாரு, 59ல இந்த ஐலாண்ட் ஆஃப் டெஸ்பயர்ல போய் சேர்றாரு. ஓகே, அடுத்தது அங்க அவர் போய் சேரும்போது அவரும் 3 அனிமல்ஸும், இந்த கேப்டன்ஸ் டாக் அண்ட் 2 கேட்ஸ், இப்படி 3 அனிமல்ஸ் அங்க இருந்தது. என்னைக்கு டேட் எக்ஸாக்ட் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 1, 1659. அந்த ஷிப் உடஞ்சு ஃபுல்லா மூழ்கிறதுக்கு முன்னாடி அவர் அந்த ஷிப்ல இருந்து என்னென்ன விஷயங்கள் எடுக்க முடியுமோ, சாப்பாடு, ஆயுதங்கள், ஏன்னா அந்த ஐலாண்ட்ல எவன் இருப்பான் அப்படிங்கறத சொல்ல முடியாது, அதனால தன்னை பாதுகாக்கிறதுக்காக சாப்பாடு என்னென்ன அதுல இருக்குமோ, ஏன்னா நீங்க ஷிப்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரெடிமேடா சாப்பிட்ற மாதிரி ஐட்டங்கள் இருக்கும், பிரெட், பிஸ்கெட், அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் டின்னர்ல அடைச்சு வச்சிருக்கக்கூடிய கெட்டு போகாத ஐட்டங்கள், நீங்க 1 மாசம் 10 நாள் இருந்தா கூட சாப்பிட்ற அளவுக்கான திங்ஸ் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதுல இருந்து. அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மேக் அ ஹாபிடேட் நியர் அ கேவ். அவர் ஒரு குகையில போய் அப்படியே வாழ்றாரு. குகையில அவர் சர்வைவ் ஆகணும் பாத்தீங்களா, அதனால அந்த கப்பல்ல போய் எல்லாத்தையும் எடுத்து வந்துடுறாரு. ஓகே, பை மேக்கிங் மார்க்ஸ் இன் wood cross he creates calendar. இன்னைக்கு மாதிரி மொபைல் கிடையாது, வாட்சஸ் கிடையாது, கேலண்டர் கையில கொண்டு போகல. அப்ப என்ன பண்றாருன்னா அவர் கிளம்புன டேட்ல இருந்து கரெக்டா ஒரு கவுண்ட் பண்ணி இன்னைக்கு 3வது நாள், அப்ப இன்னைக்கு வந்து ஏப்ரல் 29 அப்படின்னு குறிச்சுக்கிறாரு. அடுத்த நாள் 30 அப்படின்னு ஒவ்வொரு மரப்பட்டையிலேயா அப்படியே சுரண்டி 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 எழுதிட்டு இருக்காரு. இது எப்படி போயிட்டு இருக்குது, 3 வருஷம் போயிருது. The years pass. Crusoe discovers native cannibal. யார் இந்த கேனிபல்? மனித மாமிசம் சாப்பிடக்கூடிய ஒரு குரூப்.
டு occasionally visit the island, kill and eat pirates. அதாவது யாராவது இந்த கடற்கொள்ளையர்கள் அங்க வருவானுங்க பாத்தீங்களா, நிறைய பணம் சேமிச்சிட்டோம், கொஞ்சம் பதுக்கி வைப்போம், இல்ல நம்ம வந்து வேற ஏதாவது நாட்டினுடைய ஆர்மி நம்மளை தேடிட்டு இருக்கோம், அவங்கள்ட்ட இருந்து பதுங்குவோம் அப்படின்னு வரக்கூடிய குரூப் என்ன ஆயிரும்னா இந்த ஐலாண்ட்ல இறங்குவாங்க. இந்த கேனிபல்ஸ் அவங்களை பிடிச்சி உயிரோட எரிச்சோ இல்ல வந்து மூழ்கடிச்சோ கொண்டு சாப்பிட்டுருவாங்க. அப்படி குரூசோவுக்கு இப்படியே போயிட்டு இருக்குது. குரூசோ இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு புதிய கம்பெனியன் கிடைக்கிறாங்க, ஃப்ரைடே. அவன் வந்து ஒரு கைதி, ஒரு சிறைவாசம் அனுபவிச்சுட்டு இருந்த ஒரு கைதி. அவனை வந்து யார் தப்பிக்க வைக்கிறா அப்படின்னா குரூசோ தப்பிக்க வச்சு அவனுக்கு ஒரு ஹெல்ப்பரா மாத்திக்கிறாங்க. he teach ஃப்ரைடே இங்கிலீஷ். அதாவது இந்த மிஷனரிஸ் செய்த அந்த விஷயங்களை கிண்டலும் கேலியுமாக சொல்றாரு. இதுல யாரு டேனியல் டீஃபோ சொல்றாரு, எவனாவது ஒருத்தன் இழிச்சவாயன் சிக்கிக்கிட்டானா அப்படின்னா தொலைஞ்சாவன். ஓகே, இன் மெனி பிளேசஸ் மிஷனரிஸ்னுடைய சர்வீஸ் டு அவர் லேண்ட் அப்படிங்கிறது நூற்றுக்கணக்கான விஷயங்கள் நம்ம சொல்றதுக்கு இருக்குது. சேம் டைம் அவங்கள ரிமார்க்கா மற்றவங்க சொல்றது பாத்தீங்கன்னா இந்த கன்வர்ஷன். ஓகே, ஸோ அவங்க தன்னுடைய மொழியை புகுத்தினாங்க, தங்களுடைய கல்ச்சரை புகுத்தினாங்க, தங்களுடைய ரிலீஜியனையும் புகுத்தினாங்க. தட்ஸ் அ வே ஃப்ரைடேய இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்து that man Crusoe converts him into Christianity. Things Fall Apart அப்படிங்கிற ஒரு நாவல் இருக்குதுமா, Things Fall Apart by சினுவா அச்பி. சினுவா அச்பி அப்படின்னா ஆப்பிரிக்கன் லிட்டரேச்சர்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லிடலாம். அவருடைய அந்த Things Fall Apart எல்லாரும் படிச்சிருப்பீங்க, ஒரு வாட்டி அதை படிங்க. அதனுடைய சேம் தீம் தான் இது, சரிங்களா? குரூசோ தனக்கு கிடைச்ச ஒரு பாவப்பட்டவனா இல்ல ஒரு அடிமையை பிடிச்சி வச்சுக்கிட்டான், அவனுக்கு தன்னுடைய மொழியை கற்பித்தான், தன்னுடைய ரிலீஜியனையும் கற்பித்தான். ஓகேங்களா? ஃபைன். ஃபைனலா பாருங்க, when more natives arrived to participate in cannibal feast, Crusoe and Friday killed. நிறைய இதே மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது ஃப்ரைடேயும் ரூசோவும் ராபின்சன் க்ரூசோவும் சேர்ந்து கேனிபலை போட்டு தள்ளிடுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த நேட்டிவ்ஸ் அண்ட் சேவ்ட் 2 prisoners. அவங்க சாப்பிட்றதுக்கு வச்சிருந்த 2 கைதிகளை காப்பாற்றிடுறாங்க. அந்த கைதிகள் யாருன்னு பார்த்தா ஃப்ரைடேயுடைய ஒன் அப்பா அண்ட் அதர் ஸ்பானியால். ஓகே, அப்புறம் அந்த ஸ்பானியார்டு கிட்ட கேட்குறாங்க, மெயின்லேண்டுக்கு போங்க வித் ஃப்ரைடேஸ் ஃபாதர் அண்ட் பிரிங் பேக் அதர்ஸ் டு செயில் டு ஸ்பானிஷ் போர்ட். ஓகேங்களா, மற்றவங்களை அனுப்பி விடுங்க அப்படின்னு. அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா இங்கிலீஷ் ஷிப் ஒன்று அங்கே வருது. An English ship appears in which the mutineers are planning to maroon their captain on the island. Okay, ஒரு புரட்சி நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஒரு புரட்சி நடந்துட்டு இருக்குது எங்க, இங்கிலாந்துல. ஓகே, குரூப்டன் ராபின்சன் க்ரூசோவும் அந்த ஷிப்னுடைய கேப்டனும் ஒரு டீல் பண்ணிக்கிறான். என்ன அப்படின்னா, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஏன்னா அவனே ஹெல்ப் தேடி தான் வர்றான், ஒரு மறைவிடம் தேடி, ஒரு உறைவிடம் தேடி வர்றான். இவனுக்கு எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு இங்கிலாந்துக்கு போகணும். So Crusoe helps the royal sailors to retake the ship and leaves the mountainers on the island. அதாவது அதுல வந்த அந்த ஒரு கரடு முரடான அவங்கள எல்லாத்தையும் ஐலாண்ட்ல விட்டுட்டு கொஞ்சம் ராயல் பீப்புள் எல்லாம் என்னது நாட்டுக்கு திரும்பும் அப்படின்னு முடிவு பண்ணி போறாங்க. He left the island. என்னைக்கு திரும்புறான், என்னைக்கு போனா முதல்ல 1651 ஆகஸ்ட் இல்லைங்களா? எப்ப திரும்புறான் பாருங்க, 1687 ஜூன் 11. ஓகே, இந்த ஜூன் 11 நமக்கு யாருடைய எலிசபெத்தன் காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு போயட்னுடைய கல்யாண நாளா இருக்கும். யார் அது சொல்லுங்கப்பா? ஸ்பௌசல் ஓடுக்கு ஃபேமஸ் அவர். ஜூன் 11ல அவருக்கு திருமண நாள். யாருன்னு கண்டுபிடிங்க. He left the island on 19 December 1686. இங்கிலாந்துக்கு வந்து சேர்ந்தார் ஜூன் 11 1687. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நம்ம ராபின்சன் க்ரூசோ வந்து அந்த பர்டிகுலர் ஆதருடைய கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக வர்றாரு. அவருக்கு அவருடைய கல்யாணம் அவ்வளவு தடபுடலா நடந்தது. அவர் எலிசபெத்தன் கோர்ட்ல ரொம்ப அனோன்யமா இருந்தாரு. ஆனா கடைசி காலகட்டத்தில் அவரை அடிச்சு துரத்தி விட்டுட்டாங்க. இந்த க்ளூவெல்லாம் சொல்லிட்டேன். அந்த ஆதர் யாருங்கிறத மட்டும் எனக்கு சொல்லுங்க. He learned that his family believed him dead. 20-28 வருஷம் ஆச்சு, திரும்பி வரல. அப்ப எல்லாரும் நினைச்சாங்க செத்து போயிட்டான் அப்படின்னு. So he was nothing left in his father's will. அவனுக்கு உயிரில பாத்தீங்கன்னா ஏதாவது இருக்கு, ஏதாவது விட்டு போயிருக்காங்கன்னா ஒருவேளை ஒண்ணும் கொடுக்கல அவனுக்கு. Friday accompanies him and they go
ஃபார் அன் லாஸ்ட் அட்வென்ச்சர் டுகெதர் இன் அன் ஐலாண்ட். திரும்பியும் அவனுக்கு ஆசை அடங்கல, திரும்பியும் ஒரு பயணம் போகலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. தட் இட் இஸ் கவர்ன்டு பை ஸ்பானியார்ட்ஸ். ஸ்பானியார்ட்ஸ் வந்து அதை நிர்வாகம் பண்றாங்க. சர்வைவ்டு ஃபார் 28 இயர்ஸ். இது இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கங்க. 28 இயர்ஸ் 2 months 19 days ஆன் திஸ் ஐலாண்ட். இதுல என்ன ஆகும்னா, இந்த ராபின்சன் குரூசோ இடையில ஒரு வாட்டி திரும்பி வரும்போது என்ன பண்ணுவான்னா, ஹி கிவ் த மணி. கொஞ்சம் பணம் எல்லாம் கொடுத்துருப்பான். அவன் பின்னாடி வரும்போது அந்த பணத்தை எல்லாம் தொலைச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வருவான். பட் இல்ல, அவனுடைய பணம் எல்லாம் நிறைய சேவிங்ஸா கன்வெர்ட் ஆகி இருக்கும். ஓகே, தயவு செய்து இதனுடைய டீடைல்டு சம்மரி படிச்சீங்க அப்படின்னா நுக் அண்ட் கார்னர் நம்ம இன்ஃபர்மேஷன் கற்றுக்கலாம். ஜோசப் அடிசன் 1672 to 1719. ரெஸ்டோரேஷன் பீரியட்லயே இவருடைய ஜேர்னி தொடங்குது. நம்மளுடைய நியோ கிளாசிக்கல் பீரியட் வரைக்கும் இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஏன்னா இவருங்க வந்து ஒரு ரெட்டை, ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதக்கூடிய ஒரு ரைட்டர். அதாவது ஒரே ஒருத்தர் ரெண்டு பேரும் எழுத மாட்டாங்க. ஒரே பீரியாடிக்கலுக்காக இல்ல ஒரே மேகசீனுக்காக ரெண்டு பேரும் எழுதுவாங்க. யாரு? அடிசன் அண்ட் ஸ்டீல். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட். ஓகே, essayist, poet, playwright and politician. Okay, he meet his friend Richard Steele. எங்க வச்சு மீட் பண்ணாங்க அப்படிங்கறத ஒரு கேள்வியை கேட்கலாம். குயின்ஸ் காலேஜ், ஆக்ஸ்போர்ட். நீங்க இதுல ஒரு படி மேல போய் என்னைக்கு மீட் பண்ணாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, he was a member of கிட்கேட் கிளப். இப்படி ஒரு கிளப் இருந்தது, சரிங்களா? மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்கேட் கிளப், அப்புறம் போப் சார்ந்த கிளப் வேற இதெல்லாம், போப், ஜான் கே, அர்பத் நாட், அப்புறம் இப்ப நம்ம பார்த்த டிஃபோ, இவங்க எல்லாம் எந்தெந்த கிளப்ல மெம்பரா இருக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. His last undertaking was the Freeholder, a political paper in 1715. 16 வெளியே வந்தது, சரிங்களா? 15 to 17 வெளிவந்த ஒரு விஷயம். ஃபவுண்டர், இது அடிசனா ஸ்டீலா அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ண விடுவாங்க நம்மள, சரிங்களா? அடிசன் பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டர் ஆஃப் த பீரியாடிக்கல் த ஸ்பெக்டேட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிசன் ஸ்பெக்டேட்டர் ஞாபகம் இருக்கட்டும். அடிசன் ஸ்பெக்டேட்டர். ஏதாவது ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆட் ஸ்பெக்ஸ். ஓகேங்களா? ஆட் ஸ்பெக்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு ரிலேஷனை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்பியர்ட் இன் மார்ச் 1711. எத்தனை வருஷம் இது ரன் ஆச்சு அப்படின்னா 1.5 years. தென் அதே இடத்த, ஸ்பெக்டேட்டர் இருந்த இடத்த எது பிடிச்சது அப்படின்னா இன்னொரு மேகசின், அதனுடைய பேர் பாருங்க, த கார்டியன். த கார்டியன் 1714 வெளிவருது. ஓகே, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெக்டேட்டருக்கு அடிஷனலா கார்டியனை பார்த்தாரு, சரிங்களா? ஸ்பெக்டேட்டருக்கு அப்புறம் கார்டியன். ஸ்பெக்டேட்டரை காப்பாத்த வந்தது கார்டியன், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்டியன்னா வந்து ஒரு பாதுகாவலர், அப்படி தானே? ஓகே, அடிசன், ஸ்பெக்டேட்டர், கார்டியன். அடுத்து இவருடைய முக்கியமான ஒர்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பெக்டேட்டர்ல எழுதுன, இல்ல இந்த கார்டியன்ல எழுதுன, இல்லையா அடுத்தது நம்ம நிறைய ஜேர்னல்ஸ் பார்ப்போம், இதுல எல்லாம் எழுதுன அந்த எஸ்ஸேஸ் தான் இவருக்கு ரொம்ப ஃபேமஸ். ஓகே, யாருக்கு? அடிசனுக்கு. இவருடைய பிளேஸ் பாருங்க, லிப்ரெட்டோ, கேட்டோ. கேட்டோ வந்து ட்ராஜடி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஆட் கொஸ்டினா கேட்கலாம். கேட்டோ ட்ராஜடி. இந்த கேட்டோக்கு ப்ரொலாக் யார் எழுதியிருக்காங்க பாருங்க, போப். ஃபார் கேட்டோ ப்ரொலாக் வந்து போப் எழுதியிருக்கிறாரு. எபிலாக் பாருங்க, டாக்டர் கார்த் எழுதியிருக்காரு. டாக்டர் கார்த். அடுத்தது ஒரு காமெடி பாருங்க, த ட்ரம்மர். ஸோ நீங்க சம்மரி அப்படின்னு படிக்கிறதா இருந்தா இவருடைய எஸ்ஐஸ்னுடைய சம்மரிஸ் தான் படிக்கணும். ஓகேங்களா? இவருக்கு ஒரு எஸ்ஐஸ் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமான எஸ்ஐஸ் இருக்குது. அதுல முக்கியமான எஸ்ஐஸ் பார்த்து படிங்க. இந்த பிளேஸை ரொம்ப நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இல்லை. ஓகே, he was buried in Westminster Abbey. வெஸ்ட்மின்ஸ்டர் அபை, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கிரிட்டிக் சொல்றாரு பாருங்க, பொனாமி டார்பி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, this man Addison is the perfect representative of what the age was trying to be. இந்த காலகட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, அடிசனை பாருங்க. அவர் அப்படியே தான் இருந்தாரு. The man who moved than anybody else helped the society to go the way it wanted to go. அடிச்சு விடுறாரு,
இந்த சமூகம் எப்படி போகணும்னு விரும்பிச்சதோ அதுக்கு உதவி செஞ்சவர் அடிசனா. ஓகேங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சும்மா அப்படியே ப்ரைஸ் பண்றணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரைஸ் பண்ணி விட்டுறாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி ஒரு ப்ரைஸ் ஆன் அடிசன் சொன்னது அப்படின்னா பனாபி டார்பி. ஓகே, பனாமி டார்பி அப்படிங்கிறவர் தான் எனக்கு சொல்லியிருக்காரு. இன் டாட்லர் அனதர் ஜேர்னல். ஓகே, பாருங்க, திரும்பியே பாருங்க. ஸ்பெக்டேட்டர், கார்டியன். அடிசன் தான் ஸ்பெக்டேட்டருடைய ஃபவுண்டர். கிட்டத்தட்ட 1.5 இயர் இது ரன் ஆச்சுது. அதுக்கப்புறம் கார்டியன் அதனுடைய இடத்தை பிடிச்சது. பாருங்க, அடுத்தது ஒண்ணு நம்ம பாக்குறோம், ஸ்டாட்லர். ஓகே, ஸ்டாட்லர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுலயும் இவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. he contributed 42 essays. ஏன்னா இந்த ஸ்டாட்லர்ல அதிகம் கான்ட்ரிபியூட் பண்ணது ஸ்டீல். ஸ்பெக்டேட்டர்ல அதிக கான்ட்ரிபியூட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா அடிசன். ஸ்டாட்லர்ல அதிக கான்ட்ரிபியூட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்டீல். அதுல அடிசன் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்னா 42 essay. 188 ஸ்டீலோடையது. இதை தள்ளியும் 1-2 பேர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. டோட்டலா 271. ஸ்பெக்டேட்டருக்கு அடிசனுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 274. ஏன்னா இவர் தான் ஃபவுண்ட் பண்ணது இல்லைங்களா? அதாவது தனக்கு உரிதான அந்த மேகசினுக்கு அவர் எழுதின எஸ்ஸே அதிகம். இப்படி ஒரு லாஜிக்கை வச்சுக்கோங்க. ஸ்பெக்டேட்டர் அவருடையது, அதனால அதிக எஸ்ஸே அதுக்கு எழுதுறாரு. 274. அதே சமயம் ஸ்டீல் எவ்வளவு எழுதியிருக்காரு பாத்தீங்கன்னா 236. மொத்தத்துல அதிகமா எழுதுனது யாருன்னா ஸ்டீல். ஒர்க்ஃபுல்லா எழுதுனது யாருன்னு கேட்டீங்கன்னா அடிசன். ஓகே, ஃபைன். ஸ்பெக்டேட்டர்ல இருந்த மொத்த எஸ்ஐஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 555, 555. ஏதோ ஒரு புகை, என்ன சொல்லுவோம், ஒரு சிகரெட்னுடைய 555 அப்படி சொல்லுவாங்க. ஓ, 555 மொத்தம் இருந்தது. ஸ்பெக்டேட்டர்ல மொத்தம் இருந்த எஸ்ஐஸ் பாத்தீங்கன்னா 555. நீங்க இப்படி வச்சுக்கலாம், புகை நமக்கு பகை இல்லையா? சிகரெட் நம்ம யாருக்கும் ஒத்துக்காது. கிட்ட நின்னாச்சுனாலே நமக்கு வந்து ரொம்ப அன்னோனியமா இருக்கும். சரிங்களா? நம்மளோட மூச்சு விட்டுறது கஷ்டம். அதே மாதிரிதான் இவனுடைய எஸ்ஐஸ். நம்ம என்னதான் இலக்கியத்தை விரும்பி படிச்சாலும் எஸ்ஐ படிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கடுப்பானது. அதாவது ஒரு ப்ரோஸ் உரைநடையை படிக்கணும் அப்படின்னா கடுப்பாயிருவாங்க இல்லையா? ஒரு யூஜி பிஜி எல்லாத்துலயும் ஒரு பிரிட்டிஷ் லிட்டரேச்சர், அமெரிக்கன் லிட்டரேச்சர் வச்சாச்சுன்னா இந்த நாவல், டிராமா, போயம் எல்லாம் ரொம்ப ஈஸியா படிச்சிருக்கும். இந்த ப்ரோஸ் நமக்கு டேஸ்ட்ஃபுல்லா இருக்காது. ஒரு இலக்கிய நடையில எழுதப்பட்டிருக்காது. அது அவனுக்கு தோணுனதை அப்படியே நேர பிடிச்சி எழுதியிருப்பான். ஒரு இலக்கிய நடையில எழுத மாட்டான். உனக்கு தோணுன மாதிரி எழுதியிருப்பான். அது ஒரு எஸ்ஏ அல்லது ப்ரோஸ்ன்னு சொல்லிடுவாங்க. அதனால இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 555 நமக்கு அது பகை. அதே மாதிரி இந்த இவங்களுடைய எஸ்ஏஸும் அப்படிதான், நமக்கு ஒரு பகை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடிசன் அசிஸ்டட் ஸ்டீல் இன் ரைட்டிங் கார்டியன். கார்டியனுக்கு எழுதும்போது ஹெல்ப் பண்ணியிருக்காரு. யாரு? அடிசன் வந்து ஸ்டீலுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஓகே, அப்புறம் ஸ்பெக்டேட்டர் கிளப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிற ஜேர்னல், பீரியாடிக்கல் யாருடையது? அடிசனுடையது. ஸ்பெக்டேட்டர் கிளப் அப்படிங்கறத யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணானா ஸ்டீல். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு க்ளூ வச்சிருக்கிறேன். ஏன்னா ரொம்ப கீழ்த்தரமா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இல்ல நீங்க கொஞ்சம் 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 கூட ஒரு மரியாதைக்குரிய வகையில ஏதாவது வைக்கணும்னா நீங்களே ரெடி பண்ணி. ஸ்டீல் கிளப் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கிளப்ல வந்து அவங்க ஏதாவது படிப்பாங்க, எழுதுவாங்க. அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச கிளப்ல என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க, தண்ணி குடிப்பாங்க, அந்த மாதிரி. அந்த இடத்துல மேசை எல்லாம் போட்டிருப்பாங்க, எல்லாம் ஸ்டீல்ல செஞ்ச மேசையா போட்டிருந்தாங்க. அப்படி ஞாபகம் வச்சு. ஸ்பெக்டேட்டர்ஸ் கிளப் நிறைய பேர் சேர்ந்து இருந்து அப்படியே பேசுறதுக்கான ஒரு கிளப் இல்லைங்களா? அதுல மேஜை இருக்கும், நாற்காலி இருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி டம்ளர் வச்சிருப்பாங்க. எல்லாம் எதுல செஞ்சது? ஸ்டீல். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளப்னா சாப்பிடுறது, எல்லாத்தையும் தண்ணி குடிக்கிறது எல்லாம் இருக்கும், அதனால ஸ்டீல். ஸ்பெக்டேட்டர் மட்டும்தான் அடிசன். ஓகே, இது நான் ரொம்ப கீழே இறங்கி இந்த செட்டை வச்சிருக்கேன். உங்களுக்கு வேற மாதிரி ஏதாவது தோணுச்சுதுன்னா அப்படி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க எழுத போற எக்ஸாம் பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம். நீங்க டிஸ்கிரிப்டிவ் எழுத போகல இப்போ. ஆனா உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா காலேஜ் டிஆர்பியை கொடுத்துருக்கிறாங்க. செட் எழுதுறவங்களுக்கும் என்ன உண்டு? காலேஜ் டிஆர்பியில வாய்ப்பு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் யூ நீங்க நல்லபடியா பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடலாம்? காலேஜ் டிஆர்பிக்கும் எழுத ஆரம்பிச்சிடலாம், நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஃபைன். ரிச்சர்ட் ஸ்டீல், ஓகே, 1672 to 1729. So contemporary தான். ஐரிஷ் ரைட்டர் அண்ட் பொலிட்டீஷியன். ஓகே, he belongs to Whig member of Parliament 1713. ஸோ இங்க வெப் மெம்பர் சொல்லிட்டோம் இல்லையா? நீங்க அட் அ டைம்ல நீங்க பண்ண வேண்டியது, நான் எதை பத்தியும் அவர் எந்த பொலிட்டிக்கல் சார்ந்தவர் அப்படின்னு அடிசனுக்கு கொடுக்கல. நீங்க உடனே என்ன பண்ணணும்? அடிசன் பிலாங்ஸ் டு விக் ஆர் வேற ஏதாவது டோரிஸா அப்படிங்கிறத நீ செக் பண்ணி. இப்படிதான் ஒரு ப்ராபிங் மேல ஒரு ப்ராபிங் வச்சு நம்ம கொண்டு வரது. ஓகே, he was knighted in 1713. யாருடைய பீரியட்ல? கிங் ஜார்ஜ் தி ஃபர்ஸ்ட்.
தென் அடுத்தது on account of his talents of writing political pamphlets எழுதுறதுக்கான ஒரு பொசிஷன் அவருக்கு கிடைக்குது, அவார்டு கொடுக்குறாங்க. என்னது? அபிஷியல் கெசட்டர். அபிஷியல் கெசட்டர். கெசட்டர் அப்படின்னா நமக்கு இப்ப கெசட்டட் ஆபீசர்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய அளவுல கெசட்டட் ஆபீசரை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு அகாடமி இருக்குது, ஒரு இன்ஸ்டிடியூஷன், யூபிஎஸ்சி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். கெசட்டட் ஆபீசர் எல்லாம் இவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க இந்திய அளவுல. நான் கெசட்டட் ஆபீசரை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன். இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்ல. நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒன்னே ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரியும், என்னது? டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இவங்க தான் கெசட்டட் அண்ட் நான் கெசட்டட் ரெண்டு பேருமே செலக்ட் பண்ணக்கூடிய தமிழ்நாடு லெவல். நமக்கு பச்சைங்களை கையெழுத்து போடக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி. ஸோ எதுக்காக இந்த பட்டம் கொடுக்கப்பட்டது அவருக்கு? அவார்டு ஃபார் ரைட்டிங் பொலிட்டிக்கல் பேம்ப்ளெட்ஸ், அரசியல் ரீதியான அந்த பிரசுரங்கள் எழுதுறது. இது ஒரு இடம்பா, ட்ரூரி லேண்ட் அப்படிங்கிறது ஒரு இடம். அட் ட்ரூரி லேண்ட் ஸ்டீல் என்ன பண்றாரு? ஒரு சென்டிமெண்டல் காமெடி எழுதுறாரு அங்க வச்சு. த கான்சியஸ் லவ், சொர்ணம் இருக்கக்கூடிய காதலர்கள் அப்படிங்கிற மாதிரி. கான்சியஸ் அப்படின்னாலே அப்படிதான், அறிவு இருக்கக்கூடிய அப்படின்னு இல்லை, சொரணம் இருக்கக்கூடிய, அதான் அதுக்கு சரியான மீன். ஓகே, ஏன்னா சில சொரண கெட்ட லவ்வர்ஸும் இருப்பாங்க, அவங்களுக்கு எவன் போனாலும் தெரியாது, எவன் அங்கிட்டு போனாலும் தெரியாது, அவங்க பாட்டு லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, இது சொரணம் இருக்கக்கூடிய காதலர்கள் அப்படின்னு. விச் வாஸ் அன் இமிடியேட் ஹிட். ஓகே, இமீடியட் ஹிட். ஓகே, உடனடியா பயங்கர ஃபேமஸ் ஆகிடுது. அந்த டைட்டில் நல்லா இருக்குது பார்த்தீங்களா? மெம்பர் ஆஃப் கிட்கேட் கிளப். தனியா லிட்டரரி மூவ்மெண்ட்ஸ்ல எழுதிக்கங்க, கிட்கேட் கிளப் யாரு, எவன் என்னென்ன பண்ண அப்படிங்கிறது எழுதி. ஸ்டீல் அவருடைய ஒர்க் பாருங்க, த கிறிஸ்டியன் ஹீரோ. அவர் ஆர்மியில இருக்கும்போது எழுதுனது த கிறிஸ்டியன் ஹீரோ. இன்னொரு ஒர்க் பாருங்க, ஃபியூனரல், ஈமச்சடங்கு. இட்ஸ் அ காமெடி. அடுத்த ஒரு ஒர்க் பாருங்க, நல்லா இருக்குது பேர். ஏற்கனவே என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு பேர்களையும் பார்த்துட்டோம். அபிஷியல் கெசட்டர், இங்க கிறிஸ்டியன் ஹீரோ, ஃபியூனரல், த டெண்டர் ஹஸ்பண்ட். டெண்டர் ஹஸ்பண்ட், டெண்டர் கோகனட்னா என்ன நமக்கு தெரியும் இல்லைங்களா? சேம் வார்த்தை இங்க, டெண்டர் ஹஸ்பண்ட், இனிமையான இளமையான கணவன். ஓகே, வித் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் அடிசன். அடிசன் இந்த ஒர்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஸ்டீலினுடைய ஃபர்ஸ்ட் ஜேர்னல் அப்படின்னா ஏற்கனவே பார்த்துட்டோம். த டேட்லர் எப்போ வருது அப்படின்னா 12 ஏப்ரல் 1709. வாரத்துக்கு 3 தடவை, டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே. டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே. டிடிஎஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. டிடிஎஃப், செவ்வாய், வியாழன், சனி. ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை வாரத்துக்கு எத்தனை தடவை வருது. ஸ்பெக்டேட்டர் வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்தது பாத்தீங்களா, இது வாரத்துக்கு 3 வாட்டி வருது. அவருடைய சூடோனிம் பாருங்க, ஐசக் பிக்கஸ்டா. அதுல அப்படிதான் பீரியாடிக்கல் எழுதுறாரு. ஏற்கனவே நிறைய இதில் சொல்லிட்டேன், எதுக்காக இவனுக்கு சூடோனிம்ல எழுதுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எழுத்தாளர்கள் ஏதாவது கான்ட்ரவர்ஷியலா எழுதி விடுவான். எழுதுனது ஸ்டீல் அப்படின்னு தெரிஞ்சா பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. ஆனா இல்ல, இது ஸ்டீல் இல்ல, ஐசக் பிக்கஸ்டா. இவனை தேடி முடிக்கிறதுக்கு முன்னாடி மாமாங்க ஆயிரும். அதனால சூடோனிம்ல நிறைய வாட்டி எழுதிட்டு இருப்பாங்க. The motive behind the Tatler was to expose the false odds of life and to recommend a general simplicity in our discourse and behavior. இவர் ஒரு பொலிட்டிஷியனும் கூட இல்லைங்களா? பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல நிறைய கட்சிகள் இருக்குது. இப்பதான் எல்லா எலெக்ஷனும் முடிஞ்சுது சரிங்களா? சில கட்சிக்காரங்க பாருங்க இன்னைக்கு எளிமையாக இருப்பாங்க. எந்த கட்சியினுடைய பேருன்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு சண்டைக்கு வந்துருவாங்க மாறி மாறி. சார் நீங்க அந்த கட்சியை சார்ந்தவங்களா? அப்படியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எங்க ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நான் அதை நாளைக்கு இருக்கக்கூடிய வகுப்பினுடைய இன்ட்ரோடக்ஷன்ல சொல்றேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ கட்சிக்காரங்க ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. உங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க சில இடங்கள்ல ஆளுங்கட்சியாக கூட இருக்கிறாங்க. ஒன்னு 2 இடங்கள்ல ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. பெரிய சோசியலிச சித்தாந்தங்களை கொண்டவங்க, ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழக்கூடியவங்க. ஓகே, ஸோ அவங்கள அதே பேஸ்ல தான் இங்கேயும் வச்சிருக்காரு. இந்த மோட்டிவ் ஸ்டாட்லர் எதுக்காக எழுதுறாருன்னா, மக்கள் எல்லாம் வாழக்கூடிய வாழ்க்கை வந்து ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழுது. சிம்பிளிசிட்டி இன் அவர் ட்ரெஸ், டிஸ்கோர்ஸ் அண்ட் பிஹேவியர். அது நடத்தையிலையும் ரொம்ப எளிமையாக நடங்க அப்படிங்கிற மாதிரி. Statler's publication was closed to avoid the complication of it being a weak publication and that story. ஓகே, எதனால இந்த டாட்லர் வந்து மூடினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனையினால. விக் டோரி 2 பேருக்கும் பொருந்தவே செய்யாது.
நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி இப்ப மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, ஏடிஎம்கே டிஎம்கே மாறி 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 சண்டை போட்டே இருப்பாங்க. அதனால இதை மூட்டாங்க. ஸ்டீல் பிளேட முக்கியமான பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். பிளேட் மைனர் ரோல் இந்த நாவல். தாக்கரேயுடைய வில்லியம் மேக்வீஸ் தாக்கரேயுடைய த ஹிஸ்டரி ஆஃப் ஹென்ரி எஸ்மாண்ட், த ஹிஸ்டரி ஆஃப் ஹென்ரி எஸ்மாண்ட் அப்படிங்கிற ஒரு அதுல ஸ்டீல் வந்து ஒரு மைனர் ரோல் பண்ணியிருக்கிறார். டியர் ஃப்ரெண்ட், இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் என்னுடைய கதையை கேட்டீங்க, நம்மளுடைய கிளாஸ்னுடைய கதையை கேட்டீங்க, பேர் சஜஷன்ஸ் கேட்டிருக்கிறேன். டிஃபோ, அடிசன், ஸ்டீல். அடிஷன் அண்ட் ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் நீங்க சம்மரிஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அவங்களுடைய எஸ்ஐஸ் மட்டும் எடுத்து படிங்க. பிளேஸ் அந்த அளவுக்கு படிக்க வேண்டிய, ஏன்னா அடிஷன் அண்ட் ஸ்டீல் அப்படிங்கிறது எஸ்ஐஸ்டா தான், பீரியாடிக்கல் ரைட்டர்ஸா தான் உலகுக்கு தெரியும். டிஃபோ பொறுத்தவரையிலும் நீங்க தாராளமா என்ன படிக்கலாம் அப்படின்னா நாவல்ஸினுடைய சம்மரிஸ் படிங்க. ரைட், ஐ ஸ்டாப் ஹியர். வி வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட், ஏதாவது கிளாரிஃபிகேஷன் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னா கமெண்ட்ஸ்லேயே கொடுத்துருங்க. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. இல்லை சார் எனக்கு ரொம்ப ஒரு மேஜரான ஒரு விஷயம் இருக்குது, டவுட் இருக்கு அப்படின்னா நான் நம்பர் கொடுத்துருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. இந்த நம்பர்ல அழகா உங்களுடைய டவுட்டை ஒரு வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்க கொடுங்க. நான் ஃப்ரீ ஆகும்போது அதை கேட்டுட்டு உங்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன். ரைட், தேங்க்யூ.